எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவையின் தரம் 2 உள்ள அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற 2வது வினைத்திற மகான் தடைப்பரீட்சையின் 1வது வினாத்தாளாக அமைகின்ற தாபன விதிக்கோவை மற்றும் நடைமுறை விதிகள் எனும் வினாத்தாளுக்கான 6வது வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு 2024 மே மாதம் 20ஆம் தேதி. நாங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டு வருகிறோம். இதில் இறுதியாக இடமாற்றங்கள் எனும் அத்தியாயம் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தோம். இடமாற்றங்கள் என்பதில் 4 விதமான இடமாற்றங்கள் இருக்கிறது. வருடாந்த இடமாற்றங்கள், சேவையின் தேவைகளின் பேரில் செய்யப்படுகின்ற இடமாற்றங்கள், ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் செய்யப்படுகின்ற இடமாற்றங்கள், உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளின் பேரில் செய்யப்படும் வருடாந்த இடமாற்றங்கள் தவிர்ந்த இடமாற்றங்கள் என்கிற 4 விதமான இடமாற்றங்கள் தொடர்பாக மிகவும் முக்கியமான விடயங்களை மட்டும் நாங்கள் கலந்துரையாடி அதனுடைய தொடர்ச்சியாக வருடாந்த இடமாற்றங்கள் பற்றி கலந்துரையாடுவதற்காக இன்றைக்கு நேரம் ஒதுக்கியிருந்தோம். ஒரு விடயம் தொடர்பாக நான் முன்னுக்கு பேச வேணும். இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பதை பற்றி பல பேரிடம் தெளிவில்லாத தன்மை இருக்குது. உண்மை சொன்னால் 2 பேர் நாங்கள் பாடத்திட்டம் தான் படித்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்கிறவர்கள் இருந்தார்கள். சரிதானே? ஒரு விடயம் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. நான் நிச்சயமாக இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பது தொடர்பில் மீள ஒரு 40 வினாக்கள், தெரிவு செய்யப்பட்ட 40 வினாக்களை கொண்டதான ஒரு சிறப்பு செயலமர்வை அடுத்து வருகிற ஒரு விடுமுறை தினத்தில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறேன். இதை ஒளிப்பதிவில் சொல்வதன் காரணம் என்னென்றால், வருகை தராதவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேணும் என்று சொல்லி, நீங்கள் மிக அதிக அளவான வினாக்களை பரீட்சையில் இந்த பகுதியில இருந்து சந்திப்பீங்கள். சரிதானே? மிகவும் அதிக அளவான வினாக்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான விடயங்கள்ல இருந்து நீங்கள் சந்திப்பீங்கள். அதற்கு அடுத்ததாக தாபன விதிக்கோவையின் 47 மற்றும் 48ஆம் அத்தியாயங்கள், அதிலையும் நாங்கள் தெரிந்து எடுக்கப்பட்ட ஒரு 25 வினாக்களும் அதற்கான விடைகள் தொடர்பாகவும் பேசுவோம். அதற்கு உங்களை முன்னாயத்தம் செய்கிற வகையில் அதற்குரிய ஒளிப்பதிவுகளும் காணொளிகளும் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். வீடியோ ஆடியோவை போட்டு விட்டால் வகுப்பு முடிஞ்சது என்று இல்லை. நான் சொன்ன 10 வகுப்பு நான் எடுப்பேன். அதுக்கு மேலதிகமாகத்தான் அந்த விடயங்களை தருகிறது. இப்போ இது 2வது. நீங்கள் அதிக அளவில் வினாக்களை, குறிப்பாக பகுதி 2 பெரிய வினாக்களை எதிர்கொள்ளுகிற பகுதிகளாக இவை இருக்கும். இதற்கு பின்பாக சம்பளங்கள் மற்றும் லீவு, அரசாங்க அலுவலர்களுக்கு வழங்கப்படுகிற முற்பணங்கள் அத்தியாயம் 14, இவைதான் முக்கியமான பாடத்திட்டங்கள். உண்மையில் அபிவிருத்தி அலுவலர்கள் தரம் 2 இருக்கிறவர்களுக்கு போட்டிருக்கிற பாடத்திட்டம் ஒரு உப்புச்சப்பில்லாத பாடத்திட்டம். நிறைய விடயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்று, அல்லது பொதுவாக நிர்வாகம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டியது என்று சொல்லப்படுகிற நிறைய விடயங்கள் அந்த பாடத்திட்டத்தில் இல்லை. பாடத்திட்டத்தை கூட சொல்வது எங்களுடைய நோக்கம் இல்லை. நாங்கள் தந்த பாடத்திட்டத்தை படிப்போம். ஆனால் இது எல்லாம் உங்களை படிப்பிச்சிருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ள இல்லை. இப்போ அதில் மிகவும் காத்திரமான விடயங்கள் என்று சொல்லப்பட்டால் இதுதான் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், அரசு அலுவலர்களுடைய பொது நடத்தை ஒழுக்கம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், சம்பளங்கள், சேவை பதிவேடுகள், விடுமுறைகள். இந்த விடயங்கள் மிக முக்கியமானவை. அதை நான் ஓரளவுக்கு கருத்தில் கொண்டு கடந்த காலத்தில் ஒரு ஆக குறைந்தது ஒரு 20 பரீட்சைகளுக்கு கற்பித்தவன் என்கிற அனுபவத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். இந்த விடயங்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக அது உங்களுக்கு நான் செய்து தருவேன். சரிதானே? சில வேளைகளில் அந்த செயலமர்வு கொஞ்சம் ஜனரஞ்சக குறைவாக, நீங்கள் ஊக்கமளிக்கிற விதமாக இருக்கலாம். ஏனென்றால் அறிமுகம் இல்லாத விடயம் அதை சொல்லுகிற போது ஏற்படக்கூடிய சலிப்பு அதை என்னாலேயும் உணர முடியும். நிச்சயமாக அந்த பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த நாள் நாங்கள் வேறு ஒரு விதமாக ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது, எப்படி அந்த பிள்ளைகளை ஒரு நான்
உற்சாகப்படுத்தலாம் என்று சொல்லி இப்போ கணக்கீடு நடைமுறைகள் தொடர்பாக எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விடயத்தை நாங்கள் கையாண்டிருந்தோம். சரிதானே? அதுபோல் இன்றைக்கு இடமாற்றங்கள் தொடர்பாக கொஞ்சம் பேச இருக்கிறேன். சரி, இப்போ நான் பாடத்திட்டத்துக்குள்ளே போகிறேன். இது இவ்வளவையும் ஒளிப்பதிவில் சொல்வதின் நோக்கம் வராத சகோதரங்கள் அந்த விடயங்களை புரிஞ்சு கொள்ள வேணும் என்பதற்காக. இரண்டொரு பேர் என்ன கேட்டிருந்தாங்க, ஜூன் மாதத்திலையும் தொடர்ந்து செயலமர்வை நடத்துவீங்களா என்று சொல்லி. சரிதானே? நான் அதை பற்றி உண்மையில் திட்டமிடையில்லை. எனக்கு என்ன செயலமர்வு நடத்தினால் ஒரு வருமானம் வரும், அதில் மறுப்பில்லை. ஆனால் ஜூன் மாதத்தில் எனக்கு நேரம் கிடைக்குமா என்பதை பற்றி பார்க்க வேணும். நான் முதல்ல ஒரு தேர்தல் ஆணையாளர், அதுக்கு பின்பாகத்தான் ஆசிரியர். அது தொடர்பான பணிகள் மிக அதிக அளவில், அதை விட ஒன்றை விட்டு ஒரு வாரம் சிலீராவில் இன்றும் நாளைக்கும் நாளை மறுதினமும் அது ஆன்லைனில் இருக்கிறபடியால் பரவாயில்லை, ஊரோடு நிற்கிறேன். சரிதானே? அப்போ ஒன்றை விட்டு ஒரு வாரம் சிலீரா, ஒன்றை விட்டு ஒரு வாரம் தேர்தல் என்று சொல்லி வருகிற போது வருமானம் என்பது ஒரு நல்ல விளைவு. ஆனால் அதை செய்யலாமா என்று சொல்லி ஒரு கொடுப்பனவை பெற்றுட்டு வகுப்பை நடத்த இல்லை என்றால் அது மிகப்பெரிய பழிபாகும். நான் எப்போவுமே யோசிக்கிறது, ஒரு பிள்ளை யோசிக்கணும், சார் 10 வகுப்பு நடத்துகிறேன் என்று சொல்லி நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா காசு வாங்கினா அந்த 15 வகுப்பு நடத்திட்டு என்று சொல்லி அவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த செயலமர்வு நடக்கணும். 10 முடிஞ்சது ஓடிப்போங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஜூன் மாதத்தை பற்றி நாங்கள் பின்னர் திட்டமிடுவோம். சரி, இது கொஞ்சம் முன்னுரை போயிட்டு தான் கூட நேரம், பரவாயில்லை, இவ்வளவு சொல்ல வேணும் என்று நினைச்சது. இப்போது நான் இடமாற்றங்கள் தொடர்பாக வருகிறேன். உங்களுடைய மெசேஜ் நான் பார்க்குறேன், இடி மின்னல் அப்படி இருந்து ஆபத்தாக நெருக்கடியாக இருக்கிறதுன்னா நீங்கள் லீவ் ஆகுங்க. ஏன்னா 2 பேருக்கு அந்த பிரச்சனை இருந்தால் நாளைக்கு வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. நான் அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது இல்லையா? கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை என்று நீங்கள் ஃபீல் பண்ணினா அதுக்கு ஏற்றபடி தீர்மானம் எடுங்க. சின்ன குழந்தைகள் இல்லை தானே, அதுக்கு ஏற்றபடி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. சரி பிள்ளைகள், இப்போ இடமாற்றம் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிற நிறைவு பகுதி வருடாந்த இடமாற்றங்கள். சரிதானே? இந்த வருடாந்த இடமாற்றம் தொடர்பாக நான் உங்களோட பேசுகிற போது வருடாந்த இடமாற்றம் நடைபெறுகிற படிமுறைகளை நீங்கள் முதல்ல விளங்கி கொண்டால் வருடாந்த இடமாற்றத்தை பற்றி பேசுவது இலகுவாக அமையும். இது என்ன ஸ்டெப்ஸ் என்று சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இந்த வருடாந்த இடமாற்றம் என்பது ஆரம்பிக்கும் வருடாந்த இடமாற்ற குழுக்களை அமைப்பதிலே ஆரம்பிக்குது. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் போர்ட் ஒன்று அமைக்க வரும். சரிதானே? டிரான்ஸ்ஃபர் போர்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் போர்ட் சம்பந்தமாக நாங்கள் பிறகு மேலதிகமாக படித்து கொள்வோம். டிரான்ஸ்ஃபர் போர்ட் இப்படி அமைக்கிறது, அதில் யாரெல்லாம் இருக்கலாம் என்பது தொடர்பாக பின்னர் பார்த்துக்கொள்வோம். பொதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு டிரான்ஸ்ஃபர் போர்டு அமைக்கிறது ஜூன் மாதம் 1ஆம் திகதி அல்லது அதற்கு முன்பாக தத்துவம் கையளிக்கப்பெற்ற அதிகாரி அதை செய்ய வேணும் என்று சொல்றாங்க. தத்துவம் கையளிக்கப்பெற்ற அதிகாரி என்று சொல்வதனுடைய கருத்து, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் இடமாற்றம் மேற்கொள்வதற்கான அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு, கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது ஒரு அதிகாரி என்று பொருள்படும். சரிதானே? அப்போ எங்களுக்கு தெரியும், பொதுச்சேவை ஆணைக்குழு உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பாக அதிகாரங்களை கையளிச்சிருக்கு. யாருக்கு கையளிச்சிருக்குது? ஒரு குழுவிடம் கையளிச்சிருக்குது அல்லது உத்தியோகத்தர்களிடம் கையளிச்சிருக்கு. அப்போ தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி என்பது ஒரு குழுவாக அல்லது உத்தியோகத்தராக இருக்கலாம். அதை மனசில் வச்சுக் கொள்ளுங்க. வருடாந்த இடமாற்ற குழுக்கள் அமைக்கப்படுகிறது தான் முதலாவது வேலை. சரிதானே? டிரான்ஸ்ஃபர் போர்டு ஒன்று அமைக்கப்படும். டிரான்ஸ்ஃபர் போர்டு அமைச்சால் அதுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கோல் பண்ண வரும். டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கோல் பண்ணுறது ஜூன் மாதம் 30ஆம் திகதி அல்லது அதற்கு முன்பாக டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கோல் பண்ணப்படும். இடமாற்ற விண்ணப்பங்களை கோருவது. தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் இடமாற்ற விண்ணப்பங்கள் கோரப்படுவது ஜூன் மாதம் 30ஆம் திகதி அதற்கு முன்னர். விண்ணப்ப முடிவு திகதியாக ஒரு மாதம் கொடுப்பார். ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக
விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கும்படி அந்த அறிவித்தல்ல கோரலாம். ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக, அதாவது விண்ணப்ப முடிவு திகதி ஜூலை மாதம் 31ஆம் தேதி. இந்த விண்ணப்பங்கள் யாருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது? தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அதிகாரிக்குத்தான் விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்படும். அவர் அதை கொண்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபர் போர்ட்டுக்கு கொடுப்பார். டிரான்ஸ்ஃபர் போர்ட்டுக்கு அதை கொடுப்பார். சரிதானே? டிரான்ஸ்ஃபர் போர்ட்டுக்கு அவர் கொடுக்க வேண்டியது அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பாக, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பாக அவர் விண்ணப்பங்களை அவர்களிடம் கையளித்து விடுவார். டிரான்ஸ்ஃபர் போர்ட் தான் அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து யார் யாருக்கு எங்கே எங்கே இடமாற்றம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு தீர்மானத்துக்கு வரும். அப்போ இடமாற்ற விண்ணப்பங்களை தத்துவம் கையளிக்க பெற்ற அதிகாரி இடமாற்ற குழுவுடன் கையளிப்பது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி கொடுத்தால் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அதை பரிசீலனை செய்து அது தொடர்பான விடயங்களை கொடுப்பார்கள். யாருக்கு? தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அதிகாரிக்கு. அவர் இடமாற்றம் பற்றிய அறிவித்தலை, அதாவது டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸை கொடுக்க போகிறார் செப்டம்பர் மாதத்தில். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸ் கொடுப்பார். செப்டம்பர் பிள்ளை என்று காட்டுது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸ் விடுபடும். டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸ் நீங்கள் வந்த உடனே டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் வந்துடுதுன்னு சொல்லி ஓடி தெரிவிங்க. அதுதான் இடமாற்றம் தொடர்பான அறிவித்தல். இது டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் அல்ல, டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸா. இதே சேம் டைமில் இந்த விடயங்கள் தொடர்பாக இப்படி வெளியிடப்பட்ட இடமாற்ற அறிவித்தல் தொடர்பாக ஏதேனும் மனக்குறை இருக்குமாக இருந்தால் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டு, அது தொடர்பாக மீளாய்வு செய்யுமாறு கேட்டு நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம், ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுக்கலாம். அதற்காக ஒரு கமிட்டி ஒன்றையும் அதே நாளில் ஃபார்ம் பண்ணுவார்கள். சரிதானே? அதே நாளில் ஒழுங்கமைப்பார்கள். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு ரிவ்யூ கமிட்டி ஒன்றையும் ஃபார்ம் பண்ணுவார்கள். அப்போ அந்த ரிவ்யூ கமிட்டி அமைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த இடமாற்ற அறிவித்தல் வந்தால் அது தொடர்பான மீளாய்வு கோரிக்கைகளை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இதுக்கு 14 நாட்கள் அவகாசம் தருவார்கள். இடமாற்ற அறிவித்தல் வெளியிடப்பட்டதில் இருந்து 14 நாட்கள், 14 வேலை நாட்கள் அல்ல, சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் உள்ளடங்கலாக 14 நாட்களுக்குள்ளாக நீங்கள் இடமாற்ற அறிவிப்பின் மீதான உங்களுடைய மீளாய்வு கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம். இதை கனவேர் அப்பீல் என்று சொல்லுவாங்க. உண்மையில் இது அப்பீல் இல்லை. சரிதானே? அப்பீல் என்ற வார்த்தையை தான் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் அப்பீல் இல்லை. இடமாற்றம் செய்வதற்கு தத்துவம் அளிக்கப்பட்ட அதிகாரி பட்டியலை வெளியிடுவார். அவரிடமே நீங்கள் கோரிக்கையையும் கொடுப்பீங்க. அப்போ இந்த மீளாய்வு கோரிக்கை 14 நாள்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் முடிஞ்சது. சரிதானே? செப்டம்பர் முடிஞ்சது. அப்போ செப்டம்பர் முடிகிற நாளில், கடைசி நாளில் கொண்டு போயிட்டு மீளாய்வு குழுவிடம் இந்த ஃபார்ம்ஸை கொடுப்பினோம். அவர்கள் தங்களுடைய பரிந்துரைகளை, இது தொடர்பான தங்களுடைய விதப்புரைகள், பரிந்துரைகள், தங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அதை கொடுப்பார்கள். அக்டோபர் மாதத்தில், அக்டோபர் 15ஆம் தேதியிலே அவர்கள் தங்களுடைய விதப்புரைகளை கொடுப்பினர். சரியா? அக்டோபர் 15ஆம் தேதி அந்த விதப்புரைகள் வழங்கப்படுது. ரிவ்யூ கமிட்டி தன்னுடைய சஜஷனை கொடுக்கும். அப்படியே வச்சிருக்கிறதா அல்லது மாற்றுறதா, இவரை தூக்கி அங்கே போடுங்க இங்கே போடுங்க என்று சொல்லி இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நவம்பர் மாதத்தில், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இடமாற்ற கட்டளைகள்
பிறப்பிக்கப்படும். இந்த இடமாற்ற கட்டளைக்கு பெயர் தான் டிரான்ஸ்ஃபர் ஓர்டர். சரிதானே? டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் வரும். இந்த டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் வந்ததுக்கு பிறகு மேன்முறையீட்டை அதே ஆளுக்கு செய்கிறது இல்லை. டிரான்ஸ்ஃபர் ஓர்டரில் உங்களுக்கு ஏதும் பிரச்சனை இருக்குமாக இருந்தால் இந்த பின்னிணைப்பு 16 என்று சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது. அதுக்கு நீங்கள் முறையீடு செய்யலாம். இதுக்கும் 14 நாள் தான். டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் 14 நாள். இது மேன்முறையீடு செய்ய வேண்டியது பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு. இது தொடர்பாக மேன்முறை அப்போ முதல்ல செய்கிறது ரிவ்யூ ரிக்வெஸ்ட் கொடுக்கிறது. யார் உங்களுடைய இடமாற்றம் செய்யும் அதிகாரியோ அவருக்கு கொடுப்பீங்க. சரிதானே? அரசாங்க அதிபர் உங்களை இடம் மாற்றி விட்டார் என்றால் அரசாங்க அதிபருக்கு கொடுப்பீங்க. அரசாங்க அதிபர் உங்களுடைய இடமாற்ற தொடர்பான இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு பிறகு ஓர்டர் போடுவார். அந்த ஓர்டருக்கு எதிராக நீங்கள் மேன்முறையீடு செய்ய வேண்டியது. திருப்பியும் ஜிஏக்கு கடிதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படித்தான் கணவர் செய்கிறது. திருப்பி அவருக்கு லவ் லெட்டர் கொடுத்து கொண்டு இருக்கிற அப்படி கொடுக்கலாம். பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு இது வெளியிடப்பட்டு 14 நாட்களுக்குள்ள நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள வையுங்க. நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதுவும் ஒர்க்கிங் டேஸ் அல்ல, சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடே எல்லாம் சேர்த்த நாள் 14 நாளைக்குள்ள கொடுக்க வேணும். நீங்கள் கொடுத்து 15 நாளைக்குள்ள பொதுச்சேவை ஆணைக்குழு அது தொடர்பில் தீர்மானத்தை அறிவிக்கும். இப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் 1 ஆயிட்டு. இப்போ இதில் ஏதும் மாற்றம் நிகழ்ந்தால் சில வேளைகளில் இந்த ரெண்டையும் யாரும் செய்யாமல் விடலாம். இந்த பகுதியை எல்லாருக்கும் இது நடக்குமா? இந்த 14 டேஸ் எல்லாருக்கும் வருமா? அந்த 7 நாட்கள் என்பது போல அந்த 14 நாட்கள் அந்த 15 நாட்கள் எல்லாருக்கும் வருமா? அப்படி இல்லை. சரிதானே? சில பேருக்கு வரும், அவ்வளவு. எல்லோருக்கும் அது வரும் என்று சொல்லி எதிர்பார்க்க இயலாது. அப்போ நவம்பரில் டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் வந்தால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி அல்லது முதலாவது வேலை நாள். சில வேளை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வந்தால் அன்றைக்கு போய் ஆபீஸ் தர நினைக்கிறதோ. ஆனால் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்றால் அந்த புது ஆபீஸில் தான் ஜனவரி மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கும். சரியா? இது அப்பீலுக்கு தீர்மானமும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள வந்துடும். ஏன் நவம்பர் 1ஆம் தேதி டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் வருது. நீங்கள் 14 டேஸுக்குள்ள மேன்முறையீடு செய்கிறீங்க. 15 டேஸில் அதுக்குள்ள பிஎஸ்சி ஒரு டிசிஷன் மேக் பண்ணுது. ஆகவே டிசம்பர் 1 அந்த டிசிஷன் தெரியும். 1 மாத முன்னறிவிப்பு போதுமானதாக இருக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் திகதி இடமாற்றம் நடைமுறைக்கு வரும் திகதியாக இருக்கும். இது இந்த திகதியில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டால் அது செல்லாது என்கிற பொருளை தராது. இந்த ஜூன் மாதம் கூறப்பட வேண்டிய விண்ணப்பத்தை ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஒரு திணைக்களம் கோருமாக இருந்தால் இடமாற்ற திகதி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு நகரும். சரிதானே? ஜூன் மாதம் அமைக்கப்பட வேண்டிய குழுவை ஜூலை மாதத்தில் அவர்கள் அமைக்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி அமைக்கலாம். ஜூலை மாதம் 31ஆம் தேதி அவர்கள் விண்ணப்பத்தை கோரலாம். இப்படியே பின்னுக்கு போகும். அது சில வேளைகள் ஆகஸ்டில் கூட அமைக்கப்படலாம். சரி, அதை போய் ஒரு பெரிய தவறாக எடுத்துக்கொண்டு இதெல்லாம் பிழைச்சி போச்சு என்று நாங்கள் கதைக்கூடாது. ஆனால் இவ்வாறு செய்யுமாறு பொதுச்சேவை ஆணைக்குழு ஒரு உத்தேசமான சட்டகம் ஒன்றை கொடுத்திருக்கு. சரிதானே? இந்த சட்டகத்தை வச்சுக்கொண்டு பெரிய பரீட்சைகளில் கேள்வி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட அப்படி கேட்பார்களா தெரியாது. ஆனால் வருடாந்த இடமாற்ற நடைமுறை ஒழுங்கு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. வருடாந்த இடமாற்றம் என்ன ஒழுங்குல நடைபெறும் என்பதை பற்றிய ஒரு புரிதல் உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது. சரியா? இந்த பகுதியை உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைச்சு கொண்டு இதை நான் வெறுமனே குரல் வழியாக சொல்லுவதில் இருக்கக்கூடிய திருப்தியை விட இப்படி போட்டுட்டோம்னா இனி ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பார்க்க போறோம். இந்த வருடாந்த இடமாற்ற குழுக்களை அமைப்பது, சரிதானே, இடமாற்ற விண்ணப்பங்களை கோருவது, இப்படியாக ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பிலும் வரக்கூடிய வினாக்கள்
என்னென்ன வகையான வினாக்கள் வரலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் இந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகிறேன். வருடாந்த இடமாற்ற குழு அமைக்கப்படுகிறத பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பகுதியை விடுவோம். சரிதானே? இந்த ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு கேட்டகரியாக்களுக்கு அமைக்கும். ஒவ்வொரு கேட்டகரியாகனா இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 50 பேர் அல்லது 50 பேருக்கு கூட இருந்தால் அவைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போர்ட் தனியாக. சிலவில் 50 பேருக்கு குறைய இருந்தாலும் அமைக்கலாம். சரிதானே? அப்போ ஒவ்வொரு சேவை வகுதிக்கும் தனித்தனியாக இடமாற்ற குழுக்கள் நிறுவப்பட வேண்டும். மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸருக்கும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கும் ஓஇஎஸ்க்கும் ஒரே விதமான ஒரே டிரான்ஸ்ஃபர் போர்ட்டை போடக்கூடாது, தனித்தனியாக டிரான்ஸ்ஃபர் போர்ட் இருக்க வேண்டும். சரியா? அப்போ ஒவ்வொரு சேவை வகுதிக்கும் தனித்தனியாக இடமாற்ற குழு அமைக்கப்பட வேண்டும். 50 பேர் அல்லது 50 பேருக்கு குறைவாக இருந்தாலும் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி இடமாற்ற குழுவை நியமிக்கலாம். அதுவெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இதில் வரக்கூடிய முதலாவது கேள்வி, திணைக்களம் அல்லது அமைச்சு ஒன்றினால் அமைக்கப்படுகின்ற இடமாற்ற குழுவின் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? இடமாற்ற குழுவில் அங்கத்துவம் வகிப்பவர்கள் யார் என்று கேட்பார்கள். 250வது உறுப்புரையினுடைய 3வது உபபிரிவு இதை பற்றி பேசு. சரியா? அந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா சரி, என்ன சொல்றாங்க? 250வது உறுப்புரையின் 3வது உபபிரிவு வருடாந்த இடமாற்ற குழுவின் அமைப்பு தொடர்பாக பேசுகிறது. வருடாந்த இடமாற்ற குழுவின் அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும்? இப்படி நேரம் கேட்க மாட்டாங்க. வருடாந்த இடமாற்ற குழு ஒன்றில் அங்கத்துவம் வகிப்பவர்கள் யார் என்று சொல்லி கேட்டு, முதலாவது தொடர்புடைய அமைச்சு அல்லது திணைக்களத்தின் பிரதி தலைவர். பிரதி தலைவர் என்கிற பதவி அங்கு இல்லாத போது அந்த அமைச்சு அல்லது திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி தலைவர். சரிதானே? பிரதி தலைவர் அப்படியான பதவி ஒன்று இல்லாத போது அமைச்சு அல்லது திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி தலைவர். இதுக்குள்ள ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு ஹிஸ்டரி உண்டு. பழைய 1589 இதை அமைக்கிற போது, அப்போது அதனுடைய உறுப்புற வேறு இலக்கத்தில் இருந்தது. அமைக்கிற போது இப்படி எழுதிவிட்டார்கள், தொடர்புடைய அமைச்சு அல்லது திணைக்களத்தின் பிரதி தலைவர் என்று சொல்லி. பின்னர் தான் பார்த்தார்கள் எல்லாத்துக்கும் பிரதி தலைவர் இல்லை. பிறகு அது திருத்தம் செய்யப்பட்டது. 178ஆம் உறுப்புரை மற்றும் 200ஆம் உறுப்புரை ஆகியவை திருத்தம் செய்யப்பட்டது. அப்போ இங்கே 250க்கு வந்துட்டது. அப்படித்தான் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய மாற்றங்களும் இருந்திருக்கு. சரி, நான் இதுக்குள்ளே வாரேன். கேள்விக்குள்ளே அனுப்பமே. இப்போ திணைக்களம் அல்லது அமைச்சினுடைய வருடாந்த இடமாற்ற குழுவில் யார் அங்கத்துவம் வகிக்கலாம்? முதலாவது தொடர்புடைய, இங்கே ஏற்புடைய என்று இருக்குது. ஓகே, அந்த சம்பந்தப்பட்ட என்ற பொருளாம் சம்பந்தப்பட்ட அமைச்சு அல்லது திணைக்களத்தின் பிரதி தலைவர். அவ்வாறான பதவி இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த அமைச்சு அல்லது திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி தலைவர். இரண்டாவது, தொடர்புடைய அமைச்சு அல்லது திணைக்களத்தின் தாபன நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அரசாங்க உத்தியோகத்தர். ஏற்புடைய அமைச்சு அல்லது திணைக்களத்தின் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு யார் பொறுப்பு? பெரும்பாலும் ஏஓ. சரிதானே? கச்சேரியில் இருந்தால் ஓஏ என்று சொல்லுவாங்க. என்னமோ ஏஓ அவங்க வருவாங்க. தாபன நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அரசாங்க உத்தியோகத்தர். மூன்றாவது, தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள். பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தொழிற்சங்கத்துக்கும் பிரதிநிதி. அந்த பிரதிநிதிகள் ஆறு என்று சொல்லி சொன்னால், அந்த சேவை வகையில 15% அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் அங்கத்தவர்களாக உள்ள தொழிற்சங்கம். இப்ப மொத்தமா 10,000 பேர் இந்த சேவையில இருக்கிறோம் என்றால் 1500 பேருக்கு குறையாமல் அந்த தொழிற்சங்கத்தில் இருந்தால் சரிதானே? நீங்க 60,000 டிஓஸ் இருக்கிறீங்க என்றால் ஆக குறைஞ்சது ஒரு தொழிற்சங்கத்தில் 9,000 பேருக்கு குறையாமல் இருந்தால் அந்த தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதி. அல்லது
முழு நேரமாக தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டுள்ள ஒரு தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி. முழு நேரமாக ஒரு தடவை விடுவிக்கிறேன் என்றால் அது ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்க வேண்டும். சரிதானே? 1000 பேருக்கு மேலே அங்கத்தவர் இருந்தால் ஒரு ஆபீசரை அந்த யூனியன் வேலைக்காகவே சம்பளத்தோட ரிலீஸ் பண்ணி விடலாம். இப்போ இங்க 3 வகையான ஆக்கள் எடுக்க போகிறோம். ஒன்று அமைச்சினுடைய பிரதி தலைவர் அல்லது சிரேஷ்ட உதவி தலைவர், 2வது தாபன நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட உத்தியோகத்தர், 3வது அந்த திணைக்களத்திலே அல்லது சேவையில உள்ள உத்தியோகத்தர்களில் 15% குறையாதோரை அங்கத்தவராக கொண்ட தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி அல்லது முழு நேர தொழிற்சங்க நடவடிக்கைக்காக உத்தியோகத்தர் ஒருவர் விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி. ஒவ்வொரு தொழிற்சங்கம் அப்படி 4-5 தொழிற்சங்கம் இருந்தால் வரலாம். சரிதானே? இப்போ ஜிஎஸ்மாருக்கு 3-4 யூனியன் இருக்கிறது போல உங்களுக்கு 3-4 யூனியன் இருந்தால் அந்த எல்லா யூனியன்ல இருந்தும் வரலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியாக ஞாபகம் வச்சிருக்கு. சரிதானே? பல பரீட்சைகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வருடாந்த இடமாற்ற குழுவின் அமைப்பு தொடர்பாக கேட்டிருக்கிறாங்க. சரி, இணைந்த சேவைகளில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர் தொடர்பாக இடமாற்ற குழுக்களை அமைப்பவர் யார்? எங்கேன் வெஸ்பாட் கேள்விக்கு கேட்டாலும் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம். இணைந்த சேவையில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்கள் தொடர்பில் வருடாந்த இடமாற்ற குழுக்களை அமைப்பது ஒரு திணைக்களத்துக்குள்ளே இருந்தால் திணைக்களம் அமைத்துக் கொள்ளும். உங்களோட பொதுவான அனுவல் டிரான்ஸ்ஃபர் கொழும்புல இருந்து விண்ணப்பம் கோரி செய்கிறதாக இருந்தால் அதுக்கு இடமாற்ற குழுக்களை அமைப்பவர் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம். இதனுடைய 6வது பிரிவை நீங்க இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியாக எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் பிரிவு அதே போல 6வது பிரிவு வருடாந்த இடமாற்ற சபையின் அதிகார எல்லைக்கு உட்படாத விடயங்கள் எவை? வருடாந்த இடமாற்ற சபையின் அதிகார எல்லைக்கு உட்படாத அல்லது விடய பரப்புக்கு உட்படாத விடயங்கள் அவை. எந்தெந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் அனுவல் டிரான்ஸ்போர்ட் செய்யலார், அனுவல் டிரான்ஸ்போர்ட் இதை பற்றி செய்யாது. சரிதானே? மற்ற 3 இடமாற்றங்களும் அதனோடு தொடர்பற்றவை. அதுபோல உள்ளக இணைப்பு, உள்ளக இடமாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவரை பிளானிங்குக்கு போடுறது, பிளானிங்ல இருக்கிறவரை அட்மினுக்கு போடுறது, அட்மின்ல இருக்கிறவரை சோசியல் சர்வீஸுக்கு போடுறது எல்லாம் நிலைய மாற்றம் சம்பந்தப்படாத உள்ளக இணைப்பு. சரி, இதுவும் ஏனைய 3 வகையான இடமாற்றங்களும், அதாவது ஒழுக்காற்று கட்டளையின் பேரில் அல்லது ஒழுக்காற்று நடைமுறையின் பேரில் செய்யப்படுகிற இடமாற்றம், சேவையின் தேவைப்பாடுகளின் பேரிலான இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளின் மீது செய்யப்படுகின்ற வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றங்கள். இந்த 4ம் வருடாந்த இடமாற்ற சபையின் விடய பரப்புக்கு உட்படாதவைகளாக இருக்கும். 4ஐயும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அரசாங்க நிறுவனம் ஒன்றில் நிலைய மாற்றம் சம்பந்தப்படாத உள்ளக இணைப்பு, ஓர் ஒழுக்காற்று கட்டளையின் மீது அல்லது ஓர் ஒழுக்காற்று நடைமுறையின் மீது செய்யப்படும் இடமாற்றங்கள், சேவையின் தேவைப்பாடுகளின் பேரில் செய்யப்படும் இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றங்கள். இந்த பகுதி இன்னும் ஒரு கேள்வியாக ஞாபகம் இருக்கணும். சொல்லுகிற இந்த விடயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி படியுங்க. சரிதானே? வருடாந்த இடமாற்றம் தொடர்பான நடைமுறைகள். வருடாந்த இடமாற்ற நடைமுறைகள்னா நீங்கள் முதலாவதாக என்ன விடயம் பார்த்த நீங்கள் வருடாந்த இடமாற்ற சபைகள் அமைக்கப்படுகிறது. இப்ப வருடாந்த இடமாற்ற சபைகள் அமைக்கப்பட்டால் அந்த சபையிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் பாலிசி ஒன்றை கொடுக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபர் பாலிசி ஒன்று இருக்கணும். டிரான்ஸ்ஃபர் பாலிசி என்றால் என்னென்ன விடயங்களை கருத்தில் கொண்டு இடமாற்றத்தை செய்கிறது. சரிதானே? இடமாற்றம் செய்யக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துத்தான் இடமாற்றம் தீர்மானிக்கப்பட வேண்டும். வருடாந்த இடமாற்றம் தொடர்பான நடைமுறைகளை தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்படுகின்ற விடயங்கள் இவை. இது 251 3வது பிரிவாக கொள்ளப்பட்டாலும் இந்த பிரிவாக வருடாந்த இடமாற்றம் பற்றிய நடைமுறைகளை தயாரிக்கும் போது
பின்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் மேலே இருக்கிற முதலாவது பிரிவையும் பார்க்க வேண்டும். சரிதானே? தொடர்புடைய சேவைகள் மற்றும் பதவிகளுக்குரிய சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டங்களில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளையும் கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை சேர்த்து எழுதினால் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட விட வரும். இவனும் கூட சொல்லினார். சரிதானே? தொடர்புடைய சேவைகள் மற்றும் பதவிகளோடு தொடர்புபட்ட சேவை பிரமாண குறிப்புகள் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளையும் கருத்தில் கொண்டு பின்வரும் விடயங்களையும் கருத்தில் கொண்டதாக வருடாந்த இடமாற்றங்கள் பற்றிய நடைமுறைகள் தயாரிக்கப்பட வேண்டும். அல்லது அப்படி சொல்லாவிட்டால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாங்கள் இந்த விடயத்தை சொல்ல போகிறோம். கவனிங்க. தொடர்புடைய சேவைகள் மற்றும் பதவிகளுக்குரிய சேவை பிரமாண குறிப்புகள் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளையும் கருத்தில் கொண்டு வருடாந்த இடமாற்றங்கள் பற்றிய நடைமுறைகளை தயாரிக்கும் போது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி கீழ்வரும் விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரிதானே? ஏற்புடைய சேவைகள் மற்றும் பதவிகளுக்குரிய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளையும் கருத்தில் கொள்வதோடு வருடாந்த இடமாற்றம் பற்றிய நடைமுறைகளை தயாரிக்கும் போது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி கீழ்வரும் விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த விடயங்கள் என்ன என்றதை இனி எழுத வேண்டும். இதுக்குதான் புள்ளி. சரிதானே? பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்றதுக்காக மேலே அந்த விடயத்தை சொல்லுகிறோம். இதுதான் புள்ளி. இந்த என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். புவியியல் இட அமைப்பு, அங்கீகரிக்கப்பட்ட நிதிசார் பயன்கள், ஏனைய பயன்கள் மற்றும் சிறப்புரிமைகள் மற்றும் கிடைக்கப்பெறும் இடமாற்ற கோரிக்கைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் விருப்பமற்ற, விருப்பத்துக்குரிய மற்றும் மிக விருப்பத்துக்குரிய என்ற ரீதியில் வகைப்படுத்துதல். ஒன்றும் விளங்கையிலேன் ஒன்றும் விளங்கையிலே சேவை நிலையங்களை மிகவும் விருப்பத்துக்குரியவை, விருப்பத்துக்குரியவை, விருப்பமற்றவை என்கிற அடிப்படையில் வகைப்படுத்த வேண்டும். இந்த சேவை நிலையம் மிகவும் விருப்பத்துக்குரியது. ஒரு நகரத்தில் இருக்குமாக இருந்த யாழ்ப்பாண நகரம், நல்லூர் என்று சொல்லப்பட்டால் அது எல்லாருக்கும் விருப்பத்துக்குரியது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுகிறேன். நெடுந்தீவு, மருதங்கேணி என்றால் விருப்பமற்றது. கோப்பாய், சாவகச்சேரி, உடுவில், தெல்லிப்பளை இது விருப்பத்துக்குரியது. மிக விருப்பத்துக்குரியது இல்லை, விருப்பத்துக்குரியது. சரி, அப்போ எப்படி தயாரிக்க வேணும்? இப்போ மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்றால் விருப்பத்துக்குரியது மன்னார் நகரம் அல்லது கச்சேரி. மிக விருப்பத்துக்குரியது மன்னார் நகரம் அல்ல கச்சேரி. விருப்பத்துக்குரியது மாந்தை மேற்கு. விருப்பமற்றது முசலி, மடு. விருப்பத்துக்குரியதுன்னா நானாட்டான், மாந்தை மேற்கு. இப்படி பார்க்கவும். சரி தானே? கூட மாவட்டங்களை நினைச்சு கொள்ளுங்க. அப்போ என்னத்தை பார்க்க வேணும்? அந்த ஜியோகிராபிக்கல் லொக்கேஷன். போக வர கஷ்டம், மழை இல்லை, தண்ணி இல்லை, சரியான நெருக்கடியாக புவியியல் இட அமைவு. சில இடங்களில் வேலை செய்தால் நிதி சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். சில இடத்துல சம்பளமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிடும். அப்போ நிதி சார்ந்த பயன்கள், ஏனைய பயன்கள், சிறப்புரிமைகள். இப்போ சில இடத்துல இருந்தால் அதுக்கண்டு தனியாக காசு வரும். ஒவ்வொரு கையெழுத்துக்கும் எண்ணி காசு கொடுப்பாங்க. சார் போன மாதம் 3000 கையெழுத்து வச்சுட்டீங்க சார், 100 ஆளை பெருக்கி இந்த அரங்கோ இப்படிங்கோ சார் என்று சொல்லி கொண்டு போய் கொடுப்பாங்க. சரிதானே? அப்போ 3000 கையெழுத்து வச்சாருன்றால் 3 லட்சம் ரூபா காசு வரும். அவர் பார்த்து கையெழுத்து வைப்பார். சிலர் என்னதான் கையெழுத்து வச்சாலும் ஒவ்வொரு கையெழுத்துக்கும் பெருமதி குறைஞ்சு கொண்டு போகும். அதுகள் எல்லாத்தையும் பார்ப்பார்கள். அதான் சில திணைக்களங்களுக்கு போகிறதுக்கு கஸ்டம்ஸ், இன்லேண்ட் ரெவென்யூ எல்லாம் அடம் பிடிப்பார்கள். அப்போ இதுகள் எல்லாத்தையும் பார்த்து தான் இடமாற்றம் செய்ய வேணும். சரி, கொஞ்சம் கூட விளங்கப்படுத்துகிறேன். எளிமையாக சொன்னால் புவியியல் தன்மை, நிதி சார்ந்த பயன்கள், ஏனைய பயன்கள் மற்றும் ஏனைய நன்மைகள் என்ன என்பவற்றை கருத்தில் கொண்டு கிடைக்கிற விண்ணப்பங்களின் அடிப்படையில் ஆக கூடுதலான விண்ணப்பங்கள் கிடைக்கிறது. ஆக அது மிக விருப்பத்துக்குரியது. ஓரளவு ஆக்கள் கேட்டிருக்கிறது விருப்பத்துக்குரியது.
ஒரு தடவை அப்ளை பண்ணலைன்னா விருப்பமற்றது. அப்போ சேவை நிலையங்களை முதல் வகைப்படுத்த வேண்டும். இது இடமாற்ற கொள்கைக்குள்ள முதலாவது விடயம். சரிதானே? விண்ணப்பங்களினுடைய இடமாற்ற கோரிக்கைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் மிக விருப்பத்துக்குரியது, விருப்பமற்றது என்கிற அடிப்படையில் வகைப்படுத்த வேண்டும். அது புவியியல் அமைவு, நிதி சார்ந்த நன்மைகள், ஏனைய பயன்களும் சிறப்புரிமைகளும் என்கிற அடிப்படையில் வகைப்படுத்தல். இப்போ இந்த பகுதி விளங்கி இருக்கும். சரிதானே? சரி, ரெண்டாவது, ஒரு சேவை நிலையத்தில் கடமையாற்ற வேண்டிய ஆக குறைந்த காலம். 3 வருஷம் சேவையாற்றினா விண்ணப்பிக்கலாம். 5 வருஷம் சேவையாற்றினா இடமாற்றம் முன்னுரிமை வழங்கப்படும். 8 வருஷம் வேண்டாம் கட்டாயம் மாற்றுவோம். இந்த மாதிரி. சரிதானே? அப்போது அதில் முதலாவது ஆக குறைந்த காலப்பகுதி. அடுத்தது உச்ச காலப்பகுதி. இதுக்கு மேலே வச்சிருக்கவே கூடாது. அதான் இடமளிக்கும் உச்ச காலப்பகுதி. 3வது, ஒரு சேவை நிலையத்தில் சேவையாற்றுவதற்கு ஒருவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படக்கூடிய உச்ச காலப்பகுதி. 3வது, இடமாற்றத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு அடிப்படையாக அமைந்த விடயங்கள் என்னென்ன விஷயங்களை பார்த்து விண்ணப்பிக்கிறார். குழந்தைகளில் படிப்பு, வீட்டுக்காரர் வேலை செய்கிற மாவட்டம், இப்படி எல்லாம் இருக்கும். சரிதானே? அடுத்தது, புவியியல் ரீதியாக ஒரே பிரதேசத்தில் அமைந்த சேவை நிலையங்களுக்கு இடையில இடமாற்றத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக ஒரே பிரதேசத்தில் உத்தியோகத்தர்கள் சேவையாற்றுவதற்கு முயற்சிகள் எடுத்தால் அதை முறியடிக்கும் விதமாக இந்த பாலிசி இருக்கும். ஆனால் என்னதான் பாலிசி இருந்தாலும் நாங்கள் யாழ்ப்பாணம் கச்சேரி, நல்லூர், யாழ்ப்பாணம் டிஎஸ் ஆஃபீஸ் என்று சொல்லி இடமாற்றங்களை ஒழுங்கமைச்சு கொள்வது வேணுமெண்டா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கோரப்படுது என்ற உடனே டக்கண்டு காலத்துக்கு ஒரு கொலரை போட்டுருவோம். சரிதானே? காலத்துக்கு ஒரு கொலரை போட்டுக்கொண்டு ஜிஏ பார்க்கக்கூடியதை அடிக்கடி நடந்து தெரியும். பிறகு ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுன்னொடனே கொலரும் கலட்டி வச்சிருவோம். அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் தான் போடுவோம். ரொம்ப பெரிய அநியாயம். முல்லைத்தீவுக்கு ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு போய் இரவு 8 மணிக்கு வருகிறவர்களும் உங்களை போல தான் சம்பளம் எடுக்கிறாங்க. சரி, அதை விட நான் சும்மா சொல்லுகிறேன். இதில் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து பிள்ளைகளை பேசுகிறேன் என்று சொல்லி இல்லை. முல்லைத்தீவுக்கு நாளாந்தம் போய் வருகிறவர்களுடைய ஆதங்கத்தை முல்லைத்தீவுக்கு நான் போய் பார்த்தவன் என்ற அடிப்படையில் அப்படி சொல்கிறோம். ஓகே, இது இப்படியான முயற்சிகளை முறியடிக்கிற விதமாகத்தான் டிரான்ஸ்ஃபர் பாலிசி இருக்க வேணும். இல்லாவிட்டால் டிரான்ஸ்ஃபர் பாலிசி ஃபெயிலியர். சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு அங்கீகரித்த இடமாற்ற நடைமுறை, அது தொடர்பான திருத்தங்கள் தொடர்பில் உத்தியோகத்தர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனோட ஒரு அறிவித்தளம் ஒன்று வெளியிட வேண்டும். அப்போ இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கியதாக இடமாற்ற கொள்கை தயாரிக்கப்பட வேண்டும். சரி, இடமாற்ற கொள்கை தயாரிக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களவை தொடர்புபட்ட சேவை அல்லது பதவியோடு தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் என்பவற்றை கருத்தில் கொள்வதோடு கீழ்வரும் விடயங்களையும் கருத்தில் கொண்டு இடமாற்றம் பற்றிய நடைமுறைகளை தயாரித்தல் வேண்டும். 1, புவியியல் அமைவிடம், நிதி சார்ந்த நன்மைகள், ஏனைய பயன்களும் சிறப்புரிமைகளும் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு கிடைக்கும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் சேவை நிலையங்களை மிகவும் விருப்பத்துக்குரியவை, விருப்பமற்றவை என வகைப்படுத்துதல் வேண்டும். 2வது, இடமாற்றத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு சேவை நிலையத்தில் சேவையாற்றி இருக்க வேண்டிய குறைந்த காலப்பகுதி தீர்மானிக்க வேண்டும். இடமாற்றம் வழங்குவதற்கு ஒரு உத்தியோகத்தர் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கான ஆகக்கூடிய காலப்பகுதி தீர்மானிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு அடிப்படையாக அமைந்த விடயங்கள், ஒரு உத்தியோகத்தர் பரந்த துறைகளில் அறிவு தேர்ச்சியை பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது, ஒரே பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு சேவை நிலையங்களுக்கு இடையில் இடமாற்றங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக ஒரே பிரதேசத்தில் சேவையாற்றுவதற்கு உத்தியோகத்தர் எடுக்கின்ற முயற்சிகளை தடுப்பதாக அமைய வேண்டும். அரசாங்க சேவை ஆணைக்குழு அங்கீகரித்த இடமாற்ற நடைமுறை, அது தொடர்பில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பாக உத்தியோகத்தர்களுக்கு தெரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். இடமாற்றம் தொடர்பான டிரான்ஸ்ஃபர் பாலிசியை ப்ரிப்பேர் பண்ணிக்க என்னென்ன விஷயம் கருத்தில் கொள்ள வேண்டும். இடமாற்றம் தொடர்பான நடைமுறைகளை தயாரிக்கும் போது தத்துவம் கையளிக்கப்பெற்ற அதிகாரி, அதாவது இடமாற்றம் செய்வதற்கு அதிகாரமுடைய அதிகாரி என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேணும் என்று பார்க்க வேண்டும்.
அதிகமான விடயங்களை நான் பேச இல்லை, ஓரளவு வரக்கூடிய விடயங்கள் பற்றி பார்த்து கொண்டு போகிறேன். அடுத்ததாக இப்போ இடமாற்ற கட்டளை வெளியிடப்பட்டது. இடமாற்ற அறிவித்தல் சரிதானே. விண்ணப்பங்கள் கோரியாச்சு, இடமாற்ற அறிவித்தலை வெளியிட்டாச்சு. இடமாற்ற அறிவித்தலை வெளியிட்ட உடனே அதே நேரத்திலேயே அது தொடர்பான ரிவ்யூ கமிட்டியையும் போடுவீங்க. அது அப்பீல் கமிட்டி என்ற பெயரை சொல்லக்கூடாது, அப்படித்தான் கதைக்கிறவே. அப்பீல் கமிட்டி கூடுது என்று சொல்லி உண்மையில அது அப்பீல் கமிட்டி அல்ல. அந்த திணைக்களத்தில் ஒரு அப்பீல் கமிட்டியே இருக்கிறது இல்லை சரிதானே. இப்போ கல்வி திணைக்களம் இடமாற்றம் செய்தண்டா கல்வி திணைக்களத்தில் அப்பீல் பண்ணி இருக்கிறோம். இன்றைக்குத்தான் அப்பீல் கமிட்டி கூடுதாம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தைகள் மிக தவறானவை. அது அப்பீல் கமிட்டி அல்ல, அப்பீலுக்குரிய அதிகாரமே அவைக்கு இல்லை, ரிவ்யூ கமிட்டியா. சரி, அப்போ மீளாய்வு குழு கூடுது. இப்போ இந்த மீளாய்வு குழுவில் யார் இருக்கலாம் என்பது தொடர்பாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார்கள் சரிதானே. மீளாய்வு குழுவில் அங்கத்தவர்கள் முதல்ல நீங்கள் இடமாற்ற குழுவில் யார் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க. அதே போல இடமாற்ற அறிவித்தல் தொடர்பான முன்மொழிவு மீளாய்வு குழு, வருடாந்த இடமாற்ற முன்மொழிவு தொடர்பான மீளாய்வு குழுவில் அங்கத்தவர்கள் யார் என்று கேட்பார். இடமாற்ற குழுவில் சேவையாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர். இடமாற்ற குழுவில் சேவையாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர். அங்கே இருந்த அந்த சிரேஷ்ட பிரதி தலைவர் அல்லது சிரேஷ்ட உதவி தலைவர் அல்லது பிரதி தலைவர் அவர், அல்லது தாபன விடயத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் என்று சொல்லி அங்கே 2 பேர் இருந்தேன் தானே. அதில் யாரோ ஒருவர் இடமாற்ற குழுவில் சேவையாற்றிய உத்தியோகத்தர். 2வது திணைக்கள தலைவரால் பெயரிடப்பட்ட நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர். திணைக்கள தலைவரினால் பெயரிடப்பட்ட நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர். தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் பெயர் குறிப்பிட்டு நியமிக்கப்படும் நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர். சில வேளையில் திணைக்கள தலைவர் இடமாற்றம் செய்கிற உத்தியோகத்தராக இருக்க மாட்டார். இப்போ திணைக்கள தலைவரால் பெயர் குறித்து நியமிக்கப்படுகின்ற நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர். தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற அதிகாரி, அதாவது இடமாற்றம் செய்யும் அதிகாரியினால பெயர் குறிப்பிட்டு நியமிக்கப்படும் நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர். உச்சபட்சமாக 5 உறுப்பினர், ஆகக்கூடியது 5 உறுப்பினர். இந்த 3 பேரும் கட்டாயம் இருக்கணும் சரிதானே. ஆகக்கூடியது 5 உறுப்பினர்கள் இருக்கலாம். இப்படி எழுத வேணும். வருடாந்த இடமாற்ற முன்மொழிவு மீளாய்வு குழுவின் அங்கத்துவம் பற்றி என்ன கேள்வி கேட்கப்பட்டாலும் இந்த விடயத்தை சொல்லவும். இடமாற்ற குழுவில் இருந்த ஒருவர், திணைக்கள தலைவர் நியமிக்கிற ஒருவர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி நியமிப்பது ஒருவர், ஆகக்கூடியது 5 பேர் இருக்கலாம். இது முக்கியமான கேள்வி. ஆண்டு இடமாற்றம் தொடர்பில் வினவப்படக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக சொல்லலாம். அடுத்தது 256வது ஆர்டிக்கல். 256வது ஆர்டிக்கலை ஃபுல்லாக நாங்கள் பார்க்க வேணும். இந்த 6 பிரிவையும் இடமாற்ற கட்டளைகளுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யும் நடைமுறை. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சரிதானே. டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. அது இடமாற்ற கட்டளை என்று சொல்றது. இந்த கட்டளையை யார் வழங்குவர்? தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி. தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் வழங்கப்படும் இடமாற்ற கட்டளை தொடர்பில் திருப்தி அடையாத எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அந்த மேன்முறையீடு அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 16 பிரகாரம் உரிய ஆவணங்களின் சான்றுபடுத்திய பிரதிகளோடு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது ஒரு பெரிய கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. வருடாந்த இடமாற்றத்திற்காக தத்துவம் கையளிக்க பெற்ற அதிகாரியினால் விடுக்கப்படுகின்ற இடமாற்ற கட்டளை தொடர்பில்
அதிருப்தி அடைகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். செய்வதாக இருந்தால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 16 பிரகாரம் உரிய ஆவணங்களின் சான்றுபடுத்திய பிரதிகளோடு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவது, மேன்முறையீட்டை தொடர்புடைய நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி என்கிற சேனலுக்கு ஊடாகத்தான் போட வேண்டும். விரும்பினால் எக்ஸ்ட்ரா காப்பி ஒன்றை நேரடியாக நீங்கள் ஆணைக்குழுவுக்கு கொடுக்கலாம். முதற் பிரதி ஒன்றை நேரடியாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க முடியும். ஆனால் உத்தியோகபூர்வமான பிரதி நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளர் அல்லது தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு ஊடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கிடைக்க வேண்டும். மேன்முறையீட்ட இடமாற்ற கட்டளை வெளியிடப்பட்டு 14 நாட்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டும். அதில் பின்னுக்கு நாங்கள் அந்த விடயத்தை படிப்போம். 14 நாட்களுக்கு உள்ளாக நீங்கள் நிறுவன தலைவரிடம் கையளித்தால் அது கையளிக்கப்பட்டதாக கருதப்படும். சரிதானே? அதை உரிய காலத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிந்தாமல் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரியினுடைய பொறுப்பு. சரியா? நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிந்தாமல் அவர்கள் கொடுக்க ஆணைக்குழு மேன்முறையீட்டின் மீது 15 நாட்களுக்குள் தீர்மானம் ஒன்றை எடுக்கும். அதனுடைய தீர்மானம் அப்போ டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள அறிவிக்கப்படும். இவ்வளவுதான் இங்கே சொல்லணும். சரிதானே? வருடாந்த இடமாற்ற கட்டளைகளுக்கு எதிராக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்கின்ற நடைமுறையை விவரிக்க என்று கேட்டால் எளிமையா இந்த 6ஐயும் அல்லது தயாராக இருக்கு. தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி வழங்கும் இடமாற்ற கட்டளையினால் திருப்தி அடையாத அரசாங்க உத்தியோகத்தர் பின்னிணைப்பு 16 பிரகாரம் உரிய ஆவணங்களின் சான்றுபடுத்திய பிரதியோடு ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்கலாம். நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி கூடாக சமர்ப்பிக்க வேண்டும். விரும்பினால் மேன்முறையீட்டின் முதல் பிரதி ஒன்றை நேரடியாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கலாம். இடமாற்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டு 14 நாட்களுக்கு உள்ளாக மேன்முறையீடு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். காலங்கடந்த மேன்முறையீடுகள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவால் நிராகரிக்கப்படும். உத்தியோகத்தர் ஒருவர் ஒப்படைக்கும் மேன்முறையீட்டினை சகல கோவைகள், ஆவணங்கள், அறிக்கைகள் என்பவற்றோடு தன்னுடைய அவதானம் மற்றும் அபிப்பிராயங்களை உள்ளடக்கி நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும். கிடைக்கும் மேன்முறையீடு தொடர்பில் 15 நாட்களுக்குள் தீர்மானம் ஒன்றை அரசாங்க சேவை ஆணைக்குழு எடுக்கும். இவ்வளவு சொன்னா சரி. சரிதானே? அப்போ இந்த தீர்மானம் எப்போ வந்துடும்? டிசம்பர் 1ஆம் தேதி. மாற்றம் வந்தால் சரி, மாற்றம் வராவிட்டால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாது. நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கடமையை பொறுப்பேற்பு. அப்போது அங்கால நடைமுறைக்கு வரும். சரியா? அதுக்கு மேலே மேன்முறையீடுகள் தொடர்பாக ஏனைய விடயங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு யோசிக்க தேவை. இந்த விடயங்களை பார்க்க வேணும். இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துவது தொடர்பாக முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம் எங்களுடைய நிறுவன தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள் அறியாமல் இருக்கிறார்களா அல்லது அறிஞ்சும் அறியாதவர்கள் போல இருக்கிறார்களா தெரியாது. இப்படி புதுசாக வந்த விஷயத்தை நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்க உங்களுடைய ஓஎஸ்ஏ, எஃப்ஏ என்று இருக்கிறார்களுக்கு சொல்லும். சரிதானே? அப்போ படிக்கிறது சோதனை பாஸ் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல, அறிவுக்கும் தான். இந்த 257வது உறுப்புரை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 257வது உறுப்புரை தொடர்பில் ஒவ்வொரு நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர்கள், பகுதி தலைவர்கள், கிளை தலைவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இடமாற்ற கட்டளை கிடைத்த உத்தியோகத்தர் உரிய திகதியில் புதிய சேவை நிலையத்தில் தன்னுடைய கடமைகளை
நேர காலத்தோடு சென்று பொறுப்பேற்பதற்கு ஏற்ற விதமாக அமைச்சு செயலாளர் அல்லது திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் அவரை விடுவிக்க வேண்டும். உரிய தேதியில கடமையை பொறுப்பேற்பது உத்தியோகத்தருடைய பொறுப்பாகவும் இருக்கும். உரிய திகதியில் கடமையை பொறுப்பேற்பது தொடர்பில் முதலாவது ஏற்பாடு சொல்லப்படுது. இடமாற்ற கட்டளையை பெற்ற உத்தியோகத்தர் ஒருவர் உரிய திகதியில் புதிய சேவை நிலையத்தில் கடமையை பொறுப்பேற்கும் பொருட்டு நிறுவன தலைவர் அவரை விடுவித்தல் வேண்டும். அதுபோல உரிய திகதியில் தனது புதிய சேவை நிலையத்தில் கடமைக்கு வருகை தருவது இடமாற்ற கட்டளை பெற்ற உத்தியோகத்தருடைய பொறுப்பாகும். இது ஒரு விடயம். இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துவது தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்க விடை எழுதுறதுக்கு படிக்கிறீங்க. இதுதான் விடயம், சரிதானே? இரண்டாவது, உரிய திகதியில் புதிய சேவை நிலையத்தில் கடமையை பொறுப்பேற்கும் நோக்கில் தற்போதைய சேவை நிலையத்திலிருந்து உத்தியோகத்தரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்புடைய ஒழுக்காற்று அதிகாரிகளின் பொறுப்பாகும். வருடாந்த இடமாற்ற கட்டளையை பெற்ற உத்தியோகத்தரை உரிய திகதியில் புதிய சேவை நிலையத்தில் கடமையை பொறுப்பேற்பதற்கு ஏற்ற விதமாக தற்போதைய சேவை நிலையத்தில் இருந்து முறையாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக அவர்களுடைய ஒழுக்காற்று அதிகாரிகள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்றாவது, இடமாற்றம் பெற்ற உத்தியோகத்தரை விடுவிப்பதற்காக அவருக்குரிய பதிலால் வரும் வரையில் காத்திருக்காமல் அவருடைய கடமைகளை மேவுவதற்காக வருபவர், அதாவது அவருக்குரிய பதிலாளாக நியமிக்கப்பட்டவர், அவருக்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்பட்டவர் வரும் வரையில காத்திருக்காமல் தற்காலிக இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட், சரிதானே, டெம்பரரி இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட், தற்காலிக உள்ளக ஒழுங்கை செய்து விடுவிப்பதற்கு அவருடைய நிறுவன தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருடாந்த இடமாற்ற கட்டளை பெற்றவர் தன்னுடைய நிறுவனத்தில் இருந்து போகிறதுக்கு புது ஆள் வரட்டும் என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது. உள்ளுக்கு உரிய ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டை செய்து அவரை விடுவிக்கிறது நிறுவன தலைவர். நான் சொல்ற நிறுவன தலைவர் என்பது அமைச்சு செயலாளர், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் எல்லோரையும் குறிக்கும், சரிதானே? உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்ற கட்டளையை பெறும்போது அவருடைய பொறுப்பில் உள்ள கோவைகள், ஆவணங்கள், அரசாங்க சொத்துக்கள், சாவிகள், கடவுச்சொற்கள், அலுவலக அடையாள அட்டை என்பவற்றை பொறுப்பேற்பதற்கான ஒழுங்குகளை இடமாற்றம் செயல்படுத்தப்படும் திகதிக்கு முன்னரே செய்ய வேண்டும். அதுபோல உத்தியோகத்தர் முறைப்படி அவற்றை கையளிப்பதும் அவருடைய பொறுப்பாக இருக்கும். உரிய முறைப்படி முன்னைய சேவை நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் புதிய சேவை நிலையத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்க தவறும் போது தன்னுடைய விருப்பத்தின் பேரில் பதவியை வெறுதாக்கியவராக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய நிறுவன தலைவருடைய பொறுப்பு அது. இந்த நோக்கத்துக்காக விடுவித்தல் கடிதம் பின்னணைப்பு 18 இருப்பதற்கு அமைவாக வழங்கப்பட வேண்டும். அதன் பிரதி ஒன்று புதிய சேவை நிலையத்தின் தலைவருக்கு அனுப்பவும். இப்படி பிஓபி சேவன்றதுக்கு அவர் அதை பயன்படுத்தி தான் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் தானே ஆள் வரையில் என்றது தெரியும், சரியா? புதிய சேவை நிலையத்தில் கடமையை பொறுப்பேற்காதவர் மீது மேலே 5ஆம் பிரிவில் சொல்லப்பட்டபடி நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அல்லது 15ஆம் அத்தியாயம் பதவி வரிதாக்கல் பிரகாரம் நடவடிக்கை எடுப்பதற்காக புதிய நிறுவன தலைவருக்கு இடமாற்றம் பெற்ற உத்தியோகத்தரை விடுவித்தல் கடிதம் பின்னணைப்பு 18 அமைவாக தயாரிக்கப்பட்டு அதனுடைய பிரதி ஒப்படைக்கப்பட வேண்டும், சரியா? அதனுடைய பிரதி ஒப்படைக்கப்படுதல் வேண்டும். இந்த விடயங்கள் இவ்வளவையும் உள்ளடக்கியதாக நீங்கள் இடமாற்றம் தொடர்பாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளலாம், சரி?
நான் திரும்ப இந்த இடமாற்றம் என்கிற அத்தியாயம் தொடர்பில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட பேச விரும்புகிறேன். இடமாற்றம் தொடர்பான அத்தியாயம் தொடக்கத்தில் இருந்து நான் கதைச்சு கொண்டு வரேன். ஒரு கால் நான் சொல்லுகிற பகுதிகளை குறித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு திருப்பி நான் படிப்பிக்க போகிறது இல்லை. நிறைய பிள்ளைகள் கொஞ்சம் இடி மின்னல் என்றெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் மனக்குறை இருந்தாலும் இருக்கிற பிள்ளைகளை கையை விட முடியாது இல்லையா? சரியா? இடமாற்றங்கள் என்கிற 18வது அத்தியாயத்தில் வினவப்படக்கூடிய வினாக்கள். நான் வினாக்களை சொல்ல இல்லை, உறுப்புரைகளை சொல்லுகிறேன். தெளிவில்லாவிட்டால் திரும்ப கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி 246வது உறுப்புரை. 246 கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. 246 என்ன? இடமாற்றங்களின் 4 வகைகளும் அவை என்பது கேள்வி. அது எப்படின்னு கேட்கலாம். 2வது குறித்து கொள்ளுங்க 247. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை இடமாற்றம் செய்வதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற குறிக்கோள்கள் 8 இருக்கு. சரிதானே? 3வது கேள்வி 253. 253 வருடாந்த இடமாற்ற குழுவின் அமைப்பு தொடர்பான 253. அடுத்தது 256 வருடாந்த இடமாற்ற சபையின் விடயப்பரப்புக்கு உட்படாத விடயங்கள் எவை? 250 ரோமன் இலக்கத்தில் 6 வருடாந்த இடமாற்ற சபையின் விடயப்பரப்புக்கு உட்படாதவை எவை என்பதை குறித்துக் கொள்ளலாம். 251 ஒன்றையும் மூன்றையும் இணைத்ததாக வருடாந்த இடமாற்றம் பற்றிய நடைமுறைகளை தயாரிக்கும் போது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், தொடர்புடைய சேவைகள் மற்றும் பதவிகளுக்கான சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டங்களோடு கீழ்வரும் விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எழுதுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். 251 1 மற்றும் 3 என்று. உண்மையிலே அது 3 தான். மேலே இருக்கக்கூடிய சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது 254 சரியா? வருடாந்த இடமாற்ற முன்மொழிவு மீளாய்வு குழுவினுடைய அங்கத்துவம் 254 2. 254 ரோமன் இலக்கத்தில் 2. முதல்ல சொன்னான் 251 1 3. இப்ப 254 2. சரியா? அடுத்தது 256 முழுமையாக படிக்கும். அது ஒரு பெரிய கேள்விக்கு உங்களை தயார்படுத்து. வருடாந்த இடமாற்ற கட்டளைகளுக்கு எதிராக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்கின்ற நடைமுறைகள் அல்லது படிமுறைகள். 6 படிமுறை அழகா சொல்லி தந்த நான் இன்றைக்கு தான் படித்த நாங்கள் அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளும். இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துதல் தொடர்பாக நிறுவன தலைவருக்கும் இடமாற்ற கட்டளை பெற்ற உத்தியோகத்தருக்கும் உள்ள பொறுப்புகள் 257. இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்றும் கேட்கலாம். அல்லது இடமாற்ற கட்டளைகளை பெற்ற ஒரு உத்தியோகத்தரும் அவர் சேவையாற்றும் நிறுவன தலைவரும் அவ்வாறு நடந்து கொள்ள வேணும் என்று கேட்கலாம். கேள்வியை வாசிக்கிற போது உங்களுக்கு விளங்க வேணும். 257 தான் கேட்குறாங்க, இடமாற்ற கட்டளையை செயற்படுத்துவது தொடர்பாக கேட்குறாங்க என்று சொல்ல வேணும். சரியா? அடுத்தது 258வது ஆர்டிக்கல். சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் செய்யப்படும்? 258 259 சேர்த்ததாக நீங்கள் விட எழுதலாம். 258 எழுதினாலே போதும். 3 சந்தர்ப்பங்கள். சரிதானே? அதான் போதும். 258 சேவையின் தேவைகளின் பேரில் மேற்கொள்ளப்படுகிற இடமாற்றங்கள் பற்றி கேட்பார்கள். 258 இதுக்குள்ள கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் பெறமணி நான் சொல்ல இல்லை. சரிதானே? அப்புறம் கட்டாயம் நீங்கள் சொன்ன கேள்வியெல்லாம் வந்துடுது ஃபேஸ்புக்கில் எழுதி எக்ஸாமை கேன்சல் பண்ணி போடாதீங்க. ஒரு உத்தேசமாக இப்படி வரலாம் என்று சொல்லுகிறேன். பிறகு அது வேறு விதமாக போயிடும். சரிதானே? பிறகு சிலிடாவினுடைய பேப்பர் மார்க்கிங் எடுக்க மாட்டாங்க. நான் பேப்பர் மார்க்கிங்குக்கும் கேட்டிருக்கிறேன். நம்மளையும் கூப்பிடுங்கள் கத்திருத்துவம் என்று சொல்லி. அப்போது எடுக்க மாட்டாங்க. நீங்கள் படிப்பிச்செல்லாம் வந்ததுன்னா கலைச்சி விட்டுருவோம்.
அதிக பிரசங்கி தினமாக ஒன்றும் செய்யக்கூடாது. சரி, 263 ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகிற 3 சந்தர்ப்பங்கள். சரிதானே? எவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றங்கள் செய்யப்படுகிறது? 263வது ஆர்டிகல் 1, 2, 3 அந்த ரோமன் லகத்தில் இருக்கிறது அப்படியே எழுதணும். அடுத்தது 268 அரசாங்க உத்தியோகத்தர்களினால் விடுவிக்கப்படும் வேண்டுகோள்களின் மீது செய்யப்படுகின்ற வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம். சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோள்களின் மீது செய்யப்படும் விசேட இடமாற்றங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்படுகிறது? 268வது உறுப்புரை கவனமாக பார்த்துக்கொள்ளவும். 272 277 வரையிலான பகுதிகளை ஒரு பெரிய கேள்விக்கு தயாராக பார்த்துக் கொள்வது நல்லது. தொழிற்சங்க உத்தியோகத்தர்கள் தொடர்பான இடமாற்றங்கள், தொழிற்சங்கத்தில் பதவி நிலைத்தரம் வகிக்கிற உத்தியோகத்தர்கள் தொடர்பான இடமாற்றங்கள் 272 277 வரையில் 6 விஷயம் இருக்குது. இந்த 6ஐயும் சேர்த்து ஒரு பகுதி 2 கேள்வியாக கேட்டால் தவறு இல்லை. சரிதானே? அப்போ 6 விஷயத்தையும் எளிமையாக இருக்க சொல்லிட்டு போக. தொழிற்சங்க தாய் சங்கத்தில் முக்கிய பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் சங்க வேலைகளை நிறைவேற்றும் பொருட்டு அவர்களுக்கு பொருத்தமான சேவை நிலையங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் பொதுவான இடமாற்ற நடைமுறையின் கீழ் வரும் இடமாற்றங்களுக்கு உட்பட மாட்டார்கள். இது தொடர்பான இறுதி தீர்மானம் அமைச்சு செயலாளரால் எடுக்கப்பட வேண்டும். இது ஒரு பாயிண்ட். தொழிற்சங்கம் ஒன்றின் தாய் சங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் வேலைகளை ஆற்றும் பொருட்டு அவர்கள் கோரும் சேவை நிலையங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டும். அத்தோடு அவர்கள் சாதாரண இடமாற்ற நடைமுறைகளுக்கு உட்பட மாட்டார்கள். இடமாற்றம் தொடர்பான இறுதி தீர்மானம் அமைச்சு செயலாளரால் எடுக்கப்படும். சங்கத்தின் எந்த பதவிகளுக்கு எந்த சங்கத்திற்கு இந்த சலுகை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் எந்த சேவை நிலையங்களுக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பதை உரிய அதிகாரி சங்கத்தோடு கலந்துரையாடி தீர்மானிப்பார். சங்கத்தின் எந்த பதவிகளுக்கு எந்த சங்கத்துக்கு எந்த சேவை நிலையங்களுக்கு என்கிற விடயம், எந்த பதவிகளுக்கு இந்த அனுசரணை வழங்க வேண்டும், எந்த சங்கத்துக்கு வழங்க வேண்டும், எந்த சேவை நிலையத்தில் இணைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதை தொடர்புடைய அதிகாரி சங்கத்தோடு கலந்துரையாடி தீர்மானிப்பார். தொடர்புடைய அதிகாரி என்பது 277 நான் 3வதாக சொல்ல போறேன். தொடர்புடைய அதிகாரி என்பது இணைந்த சேவை உத்தியோகத்தர்கள் ஒரு திணைக்களத்துக்கு மாத்திரம் உறுப்புரிமை வரையறுக்கப்படாத சங்கம் ஆகியவற்றுக்கு பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளராக இருப்பார். உரிய அதிகாரி என்பது இணைந்த சேவை உத்தியோகத்தர்களினில் அரசாங்க நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர், ஒரு திணைக்களத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாத சங்கம், வெவ்வேறு திணைக்களத்தில் இருக்கிறார்கள் வேலை செய்யணும் என்றால் அதுக்கும் அரசாங்க நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர், ஒரு திணைக்களத்தில் உள்ள உறுப்பினர்கள் மாத்திரம் அங்கத்தவராக உள்ள சங்கம் என்றால் அந்த திணைக்களத்தின் தலைவர். சரியா? இது 4வது விடயம். முதலாவது என்ன சொன்னாங்கள்? சங்கத்தின் வேலைகளுக்காக தாய் சங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிப்பவர்கள் அவசியமான சேவை நிலையங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டும். பொதுவான இடமாற்ற நடைமுறைக்கு உட்பட மாட்டார்கள். இது தொடர்பான இறுதி தீர்மானம் அமைச்சு செயலாளரால் எடுக்கப்படும். 2வது, என்ன பதவிகளுக்கு எந்த சங்கத்துக்கு இந்த சலுகை வழங்க வேண்டும், எந்த சேவை நிலையத்தில் நியமிக்க வேண்டும் என்பது உரிய அதிகாரி தொடர்புடைய சங்கத்தோடு கலந்துரையாடி தீர்மானிப்பார்.
மூன்றாவது, உரிய அதிகாரி என்பது இணைந்த சேவைகளுக்குரிய உத்தியோகத்தர்கள் எனில் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர், ஒரு திணைக்களத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மாத்திரம் உறுப்புரிமை வரையறுக்கப்படாத சங்கம் எனில் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர், ஒரு திணைக்களத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மாத்திரம் உறுப்புரிமை வரையறுக்கப்பட்ட சங்கம் என்றால் திணைக்களத்தின் தலைவர் என அமைந்திருக்கும். இடமாற்ற சலுகை வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் சங்கத்தின் பதவியில் இருந்து நீங்கும் போது அல்லது அரசாங்க சேவையில் பதவி உயர்வு பெறும் போது பொதுவான இடமாற்ற நடைமுறைகளின் கீழ் இடமாற்றம் செய்யப்படுவார். அதாவது இந்த சலுகை வலிதற்றதாகிவிடும், இந்த சலுகை செயலிழந்து விடும். இவ்வாறு தொழிற்சங்க நோக்கங்களுக்காக இடமாற்றம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உயர் பதவி ஒன்றை பெறும்போது அல்லது சங்கத்தில் அவர் வகிக்கும் பதவியில் இருந்து நீங்கும் போது அவருக்குரிய சலுகை இல்லாமல் போய்விடும். அதாவது அவர் பொதுவான இடமாற்ற நடைமுறைக்கு கீழே இடமாற்றம் செய்யப்படுவார். இவ்வாறான இடமாற்ற சலுகை வழங்கும் போது சேவையின் அவசர தேவை மற்றும் ஒழுக்காற்று நியமங்கள் என்ற ஸ்டாண்டர்ட், டிசிப்ளினரி ஸ்டாண்டர்ட் என்பவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஒழுக்காற்று காரணங்களுக்காக இடமாற்றம் செய்யப்பட்ட ஒருவரை இந்த கோரிக்கைக்காக மாற்றலாது. அதே போல அவரை விட்டால் நிறுவனம் எடுத்து பூட்டுற நிலைமைக்கு வந்துடும் என்கிற போது அதை கொடுக்க இல்லாமல் இருக்கும். அப்போ சேவையின் அவசர நிலைமைகள் மற்றும் ஒழுக்காற்று நியமங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். சரி, இந்த 6 விஷயத்தையும் அழகா எழுதி விடுங்க. அப்படியே புள்ளி வந்து சேரும். இது எத்தனையாவது விடயமா சொன்னான்? 272 இருந்து 277 வரையிலான பகுதி ஒரு பெரிய கேள்வியாக வரலாம். சரி, அடுத்தது உறுப்புரை 278 நிறைவான உறுப்புரை. இடமாற்றங்கள் பின்பாக எடுக்கப்படுகிற நடவடிக்கை. அதாவது இடமாற்றம் பெற்று சென்ற உத்தியோகத்தர் தொடர்பில் முன்னைய திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் அமைச்சு செயலாளரால் ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டிய செயல்முறை. எந்த ஆவணங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்பாங்க. நீங்கள் மேலே இருக்கிற அந்த முன்னுரையையும் சொல்லி உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்றம் பெற்று சென்ற திகதியிலிருந்து 2 வாரங்களுக்குள் அவர் தொடர்பான பின்வரும் ஆவணங்களை புதிய சேவை நிலைய தலைவருக்கு அவருடைய முன்னைய சேவை நிலைய அமைச்சு செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் அனுப்பி வைப்பது அவருடைய பொறுப்பாக இருக்கும். அந்த ஆவணங்கள் என்ன என்பது நாங்கள் கடந்த செயலமர்வில் பார்த்துட்டோம். சரிதானே? அப்போ பொது சேவை ஆணைக்குழுவை இப்படி ஒரு அணுகுமுறையிலையும் எங்களுக்கு பார்க்க தெரியும். விளக்கத்துக்கும் படிப்போம், நாங்கள் சோதனைக்கும் படிப்போம். சரிதானே? எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படித்துக்கொள்வோம். அப்போது இந்த பகுதி இடமாற்றம் என்பது தொடர்பாக இனி எவர் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். என்ன எந்த கேள்வி வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கேள்வியை கண்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இதுதான் இப்போ இருக்கிற நிலைப்பாடு. இது தொடர்பில் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக ஒளிப்பதிவு நிப்பாட்டிட்டு உங்களுக்காக. சரி, அப்போ கவனிங்க பிள்ளைகள். இதில் என்னென்றால் மொத்தமாக 64 பக்கங்கள் கொண்டதாக இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இருக்குது. சரிதானே? மேலதிக விடயமாக 22 அத்தியாயங்கள் கொண்டது, 294 உறுப்புரைகள் கொண்டவை. இந்த 294 உறுப்புரைகளை நான் உதாரணமாக ஒரு விஷயம் 294வது உறுப்புரையில் ஒரு விடயம் இந்த நிரந்தர உத்தியோகத்தர். இதை ஒரு கேள்வியாக கேட்டால் 3 புள்ளி கொடுத்துருந்தாங்க. எப்படி அந்த 3 புள்ளியை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. முதலாவது விடயம், ஒரு நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் உள்ள பதவி, அப்ரூவ் கார்டரில் இருக்கிற ஒரு போஸ்டாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கச்சேரிக்கு டாக்டரை அப்பாயின்ட் பண்ணிடலாது. அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அப்பாயின்ட் பண்ணி நாங்கள் இருக்கிறார்களுக்கு ஒரு வைத்தியம் செய்யலாம். ஏன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறார் தானே டாக்டர். ஆனால் அதுக்கு கார்டர் இல்லை.
அப்ப முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி ஒன்றில் உள்ள பதவி, சரியா? இரண்டாவது அந்த நியமனம் சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் சொல்லப்பட்ட விதமாக செய்யப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக. மூன்றாவது தகுதிகான் காலம் அல்லது பதில்கடமை காலம். அதாவது தகுதிகான் காலம் என்றால் புதுசா வாரவைக்கு 3 வருஷம், வேறொரு சர்வீஸ்ல இருந்து வாரவருக்கு பதில்கடமை காலம் 1 வருஷம். தொடர்புற்ற நிபந்தனைகளுடன் தகுதிகான் காலம் அல்லது பதில்கடமை காலப்பகுதி தொடர்பான நிபந்தனைகளுடன். ஒரு நிரந்தர பதவி என்கிறது ஓய்வூதியம் அல்லது ஓய்வூதியம் இல்லாமல் இருக்கலாம். ஓய்வூதிய உரிமைகளுடனோ இல்லாமலோ, சரியா? ஓய்வூதிய உரிமைகளுடனோ இல்லாமலோ யார் நியமனம் செய்ய வேணும் என்றால், சில வேளைகள்ல மாகாணத்துல மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு செய்ய வேண்டிய நியமனத்தை ஒரு அமைச்சின் செயலாளர் செய்திருவார். செய்தும் அவருக்கு அந்த நியமன அதிகாரம் இருக்காது. நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஒரு நியமன அதிகாரி நியமனத்தை மேற்கொள்ளும் போது தனக்கு அந்த நியமன அதிகாரம் உண்டா என்று பார்க்க வேணும். அப்படி இல்லாதவர் சில வேளை நியமனத்தை கொடுத்து விட்டார் என்றால் அந்த நியமனம் நிரந்தர நியமனம் அல்ல. அந்தந்த நியமிப்பு செய்யும் அதிகாரியினால் அந்தந்த நியமிப்பு செய்யும் அதிகாரியினால் நிரந்தர அடிப்படையில் வழங்கப்பட்டதோர் நியமனம். நிரந்தர உத்தியோகத்தர் என்றால் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஓர் ஆள் என பொருள்படும். பாருங்க எப்படி உடைஞ்சு விழுகுதுன்று. 6 துண்டாக இதுக்குள்ள இருக்குது என்பதை நாங்கள் வாசிக்கிற போதுதான், இப்படி வாசிக்க வேணும் என்று தெரிகிற போதுதான் அது புரியும், சரிதானே? அதனாலதான் இலங்கை நிர்வாக சேவைக்கு விடய ஆய்வு 2 என்ற ஒரு வினாத்தாள வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்மையான எளிமையான பேர் கிரகித்தல். கிரகித்தல் என்ற எங்களுடைய தமிழ் மொழியும் இலக்கியம் நினைச்சு கொண்டு போய் மொத்த புத்தி அட்டி வாங்குறாங்க பேப்பர். அப்படி அல்ல, இப்படி வாசிக்க தெரியுமா என்று பார்க்கறதுக்கு ஒரு பேப்பர் வச்சிருக்கான். பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 2 அந்த வினாத்தாளுக்கு பேர், சரியா? அப்போ நிரந்தர உத்தியோகத்தர் என்றால் யார் என்று கேட்டா பாருங்க, 3 புள்ளி கொடுத்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் அரை புள்ளியா கொடுத்தான். அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி ஒன்றில் உள்ள பதவிக்கு அரை புள்ளி, அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக அடுத்த அரை புள்ளி, தகுதிகூர் காலப்பகுதி அல்லது பதில்கடமை காலப்பகுதி தொடர்பான நிபந்தனைகளோடு 3வது அரை, ஓய்வூதிய உரிமைகளுடனோ இல்லாமலோ 4வது அரை, அந்தந்த நியமிப்பு செய்யும் அதிகாரியினால் 5வது அரைப்புள்ளி, நிரந்தர அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஓர் ஆள் 6வது அரைப்புள்ளி. சில வேளைகளில் உங்களுக்கு இது 6 புள்ளிகள் தருகிற ஒரு சுருக்கமாக கேட்கிறேன். எப்படி எழுதி இருக்குன்னு பார்க்கணும். இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது இப்படி உடைச்சு வாசிக்கணும், சரியா? 64 பக்கம் 32 பேப்பர். நான் புத்தகம் நேற்று குரூப்ல போட்டுட்டேன், கிடைக்காதாக்கள் எவரும் இருக்காது. என்ன பிரச்சனைடா போட்டு முடிய அதை என்னென்று பார்க்க மாட்டாங்க இவங்க. உடனே என்ன கேட்பாங்கண்டா, சார் அந்த புத்தகத்தை இருக்கா எங்களை போடுங்க, சரிதானே? நெட்ல எடுக்கலாம், உங்களோட வெப்சைட்லயே இருக்கு, சரிதானே? உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நேற்று போட்டிருக்கிறேன், சரியா? பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், தாபன விதிக்கோவை 1, தாபன விதிக்கோவை 2, நிதி ஒழுங்கு விதிகள், பினான்சியல் ரெகுலேஷன் புக் ஃபுல்லாக போட்டிருக்கு. அதில் வந்த திருத்தம் 1/2020 நிதி சுற்றறிக்கை எல்லாமே குழுவில் பதிவிடப்பட்டிருக்கு நேற்றைய தினம். அதுக்கு பிறகு யாரும் குழுவில் இணைஞ்சிருந்தால் அவங்களுக்கு அனுப்பியும் வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு யாரோ 2 பிள்ளைகள் இணைஞ்சிருந்தாங்க, அவ்வளவும் ஷேர் பண்ணி இருக்கிறேன், சரிதானே? உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் கொடுங்க. யாராவது படித்து முன்னுக்கு வரட்டும், யாராவது முன்னுக்கு வரவும், சரிதானே? அது இந்த விதைக்கிற விதை எங்கேயாவது நல்ல நிலத்தில் விழுந்து முளைக்காதா என்பதுதான் என்னுடைய ஏக்கமே தவிர, ஐயோ அவன் ஒரு 1000 ரூபா காசு தெரியல படிச்சிருவானா என்பது என்னுடைய கவலை இல்லை. வருகிற இந்த தம்பி தங்கச்சிட்டு 1000 ரூபா கேட்பேன், சரிதானே? உனக்கு 10 நாள் வகுப்பெடுக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு டீ காசு, 10 நாளைக்கும் 10 டீ காசு 1000 ரூபா தான், அவ்வளவுதான். கட்டணம் இவ்வாறு தான் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு வகுப்புக்கு 1.5 மணி நேரம் உண்ட வீட்டை நான் நேர வந்து படிப்பிச்சேன் என்றால்
நீ என்ன செய்வாய், ஒரு நல்ல டீ தருவாய். இன்றைக்கு ஒரு நல்ல டீ கடையில் வாங்குறேன்னா 120 ரூபா, ஆக குறைஞ்சது 100 ரூபா. உனக்கு 10 நாள் இப்படி ஒன்லைனுக்குள்ளால வீட்டை வந்து படிப்பிக்க போகிறேன். அப்போ ஒன்லைனுக்குள்ளால நீ டீ எனக்கு தரலாமோ தரையில, அதாவதுக்குரிய காசை போட்டு விடு, நான் 10 நாளைக்கு டீ குடிப்பேன். சரியா? ஒரே நாளில் எல்லா டீயையும் குடிக்கலாது தானே, அடுத்த மாதம் வச்சு குடிப்பேன். இதான் வாங்குற காசு, அவ்வளவுதான். சில பேர் காசு கொடுத்து படிச்சுட்டு வேண்டிய யோசிக்கப்படாது. படிப்பிக்க வந்த வாத்தியாருக்கு டீ கொடுத்த காசு மட்டும்தானா? ஓகே, தேங்க்யூ. அப்போ இந்த அளவோட ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஏதாவது பேச வேணுமாக இருந்தால் பேசுங்க.